ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கிளாஸஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட லாஸஸ் எப்படி இருக்கும், அடுத்ததாக அதில் இருந்த எஃபிஷியன்சி அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம இதில் எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டின்னு ஒரு சின்ன டாபிக் இருக்கும், ஓகேங்களா? அதுவும் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கிற ஆஸ்பரன்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம சேனலில் என்ன சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அண்ட் தென் என்னென்னலாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ ஃபர்தராக இப்போதைக்கு நம்ம அப்டேட்டட் சிலபஸில் தான் நம்ம கிளாஸஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் த கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எக்ஸாம் சம்மந்தமான உங்களோட எல்லா டவுட்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கேளுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆடியோ வீடியோ ஓகே தானேப்பா? ஓகே. ஸோ ஆடியோ வீடியோ வந்து நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட் நம்ம கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும்ப்பா. ஸோ ஒருவேளை உங்களால் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அது ரெக்கார்டடாக மாறிடும். ரெக்கார்டடும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஷெடியூல்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூலை வந்து கொடுத்துருவோம். ஆஸ் பர் த ஷெடியூல் படி கிளாஸஸ் போகும். ஓகே, ஸோ நேற்று நம்ம ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துருந்தோம், பர்டிகுலராக வோல்டேஜ் ரெகுலேஷன். ஓகே சார், என்னோட சிஸ்டமில் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்றது எதை சொல்லுதுப்பா? நமக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது என்னோட டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் ட்ராப்பு ஃப்ரம் த நோ லோடு டு ஃபுல் லோடு, என்னோட நோ லோடுலேருந்து ஃபுல் லோடுக்கு இடைப்பட்ட அந்த வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு % அப்படின்றத என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குது. ஓகே, நோ லோடில் 400 வோல்டேஜாக இருந்துச்சு சார். ஸோ லோடை கனெக்ட் பண்ணதுனால ஒரு 50 வோல்டேஜ் குறைஞ்சி 350 வோல்டேஜாக குறையுது அப்படின்ற திங்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போது என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது நோ லோடுக்கும் ஃபுல் லோடுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ் டீவியேஷனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை நம்ம எப்போ மேக்ஸிமம் ஆகும், அதாவது என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னா, அதாவது நம்ம வோல்டேஜ் தான் அதிகமாக ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். சிம்பிள் தான்ப்பா, நான் இதை சொல்கிறேன். வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் நம்ம நேற்று பார்த்தோம், அதை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனை தான் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்ததான் நெக்ஸ்ட்டு அதில் சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த நான் லீனியாரிட்டியை பார்க்கலாம். ஓகே, ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் டெல்ஸ் த ட்ராப் ஆஃப் வோல்டேஜ் ஃப்ரம் நோ லோட் டு ஃபுல் லோட். ஸோ இதுதானே வோல்டேஜ் ரெகுலேஷன், கரெக்டா? நோ லோடுக்கும் ஃபுல் லோடுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ் டிவியேஷன் தானே வோல்டேஜ் ரெகுலேஷன். அப்போ தேர்ஃபோர் எந்த இடத்துல மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா, என்னோட ட்ராப் ஆஃப் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ தான் எனக்கு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும். ஓகே, ட்ராப் ஆஃப் வோல்டேஜ் இஸ் மேக்ஸிமம் என்னோட வோல்டேஜ் ட்ராப் மேக்ஸிமமாக இருந்தால் அங்கே தான் எனக்கு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ என்னோட வோல்டேஜ் ட்ராப் எந்த கண்டிஷனில் மேக்ஸிமமாக இருக்குதோ அந்த கண்டிஷனில் தான் என்னோட மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் நடக்கும். ஸோ சிம்பிளாக புரியுதாப்பா? இப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குப்பா நம்மக்கிட்ட, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் லோட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபார்மரை என்ன பண்ணுறீங்க, லோட் பண்ணுறீங்க. ஸோ என்னோட எந்த பர்டிகுலர் லோடுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ வோல்டேஜ் ட்ராப்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குதோ, ஓகேயா, என்னோட எந்த பர்டிகுலர் லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ வோல்டேஜ் ட்ராப்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குதோ, ஸோ அந்த பர்டிகுலர் கேஸில் தான் எனக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது நடக்கும். ஓகேயா, எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு RL லோடை கனெக்ட் பண்ணுறேன். இந்த RL லோடை கனெக்ட் பண்ணப்போ என்னோட வோல்டேஜ் ட்ராப் இஸ் மேக்ஸிமம் ட்ராப் எனக்கு நடக்குது.
மேக்ஸிமம் டிராப்ன்றது 50%. ஓகே, ஸோ 50 வோல்ட் 50% நம்ம சொல்லக்கூடாது. ஸோ பிகாஸ் இந்த மேக்ஸிமம் டிராப்ன்றது ஒரு வேல்யூ தானே. ஸோ ஒரு 440 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் 50 வோல்ட்ன்றது தான் மேக்ஸிமம் டிராப்னா, அப்போ இந்த கேஸில் என்ன நடக்கும்னா இட் ப்ரொடியூசஸ் த மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஓகே, புரியுது தானே? இதுதான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ். அடுத்த திங்ஸ் நான் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது எப்போ எத்தனை பர்சன்டாக இருக்கும்னா அதோட இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன் டு த பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ். கரெக்டா? இம்பிடன்ஸ் 5%, அப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் 5% தான். அது எதை சொல்லுது? என்னோட டிராப் ஆஃப் வோல்டேஜ் வந்து 5% அப்படின்னு சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் இதை வேணா உங்களுக்கு எழுதுறேன். எக்ஸாம்பிள் இம்பிடன்ஸ் வந்து ஒரு 8% அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு எதை சொல்லும்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது 8%. ஓகே, என்னோட இம்பிடன்ஸ் வந்து 8%ன்னா என்னோட மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது 8%. ஸோ இது எனக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the no load voltage to minus full load voltage drop. ஸோ அது வந்து 8% அப்படின்றத சொல்லும். ஓகே, இதுதான்ப்பா என்னோட கிளியர் கட்டான ஒரு இது. ஸோ இம்பிடன்ஸ் 8% இருக்குன்னா மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் 8% இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் 8% இருக்குன்னா அதோட நோலோடோட வோல்டேஜுக்கும் ஃபுல்லோடோட வோல்டேஜுக்கும் இருக்கிற டீவியேஷன் 8% அப்படின்னு சொல்கிறேன். சி எக்ஸாம்பிள், இப்போ என்னோட நோலோடோட வோல்டேஜ் 100ன்னு எடுத்தேன்னா அப்போ ஃபுல்லோடோட வோல்டேஜ் இது வந்து நோலோட வோல்டேஜ். அப்போ ஃபுல்லோடோட வோல்டேஜ் 8% குறைஞ்சி 92 வோல்ட்டாக இருக்கும் சார். ஓகே, இதுதான் ஃபுல்லோட வோல்டேஜ் இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு. ஓகே, இதுதான் என்னோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, இதுக்காக நான் உங்களுக்கு ப்ராப்ளம் இன்னைக்கு போட போறேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஒரே ப்ராப்ளம் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டேட்டா, அதில் நம்ம ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ, வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ, ஜீரோ ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்குது, மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்குது, அப்படி ரெகுலேஷன்ஸ் நடந்துச்சுன்னா வோல்டேஜை நம்ம என்ன பண்ணணும், அண்ட் தென் ஃபீல்டு டேப்பிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இங்கே நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஃபீல்டு டேப்பிங் வந்து ஹை வோல்டேஜில் வச்சுருக்கணுமா, லோ வோல்டேஜில் வச்சுருக்கணுமா அப்படின்ற எல்லா திங்ஸும் இங்கே நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராப்ளமை போகலாம். ஜஸ்ட் அந்த ப்ராப்ளமை நல்லா கவனிங்கப்பா. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஈஸியாக அவங்களால ஆன்சர்ஸ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு டேட்டாவை கொடுக்குறேன். அந்த டேட்டாவை எழுதிக்கிட்டு அடுத்து அந்த கொஷின் அப்படியே போகலாம். ஓகே, அந்த கிவன் கொஷினோட டேட்டா. ஓகே, 20 kVA 20 kVA 4000 bar 400 volt 50 Hz transformer. ஸோ 20 kV 4000 பார் 400 வோல்ட் 50 Hz டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஷார்ட் சர்க்யூட் டெஸ்டோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் ஆன் HV side is conducted. SC test. ஓகேயா? ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் ஆன் HV side, ஹை வோல்டேஜ் சைடு, அதோட ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? ஹை வோல்டேஜ் சைடில் 160 வோல்டேஜை கொடுத்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை 160 வோல்டேஜ் கொடுத்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அப்படி நீங்கள் 160 வோல்டேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன கரண்ட் போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2.5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போயிருக்கு. ஓகே, 2.5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது. ஸோ அடுத்ததா என்னோட ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் டியூரிங் த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் என்னோட அக்கறை ஆகிற லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் 100 watts. புரியுதா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஷார்ட் சர்க்யூட் டெஸ்டோட ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததா இப்போ எனக்கு என்ன கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் டெரைவ் பண்ணணும்ப்பா. ஓகே, இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் டெரைவ் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் வாட் இஸ் த ஃபுல் லோட் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் at 0.8 lagging power factor. So 0.8 lagging power factor லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெகுலேஷன் எத்தனை பர்சன்ட்? 2%, 5% அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபுல் லோட் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்
What is the full load regulation of transformer at 0.8 lagging power factors? Okay, so what is the full load regulation of transformer at 0.8 lagging power factor? 0.8 lagging power factor இருக்கிறப்போ என்னோட full load ஓட regulations என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு கொஷின். அடுத்ததா ரெண்டாவது கொஷின். ஸோ இந்த ரெகுலேஷன்ல என்ன வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த இதே ரெகுலேஷன்ல வாட் இஸ் த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்? செகண்டரியில எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? ஓகே, அதாவது இந்த லோடை நீங்க கனெக்ட் பண்ணப்போ ரெகுலேஷன் எத்தனை பர்சன்ட்னு சொல்லணும், செகண்டரியில எவ்வளோ வோல்டேஜ் இருந்துச்சு நமக்கு எப்பவுமே தெரியும்லப்பா. ஒரு லோடை நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா, செகண்டரியில ஒரு லோடை நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா டெஃபினட்டா அங்க என்ன நடக்கும், செகண்டரியோட வோல்டேஜ் டிராப் ஆகும்ல. அப்போ அந்த டிராப் ஆஃப் வோல்டேஜையும் கேட்குறாங்க, அந்த டிராப் ஆஃப் வோல்டேஜ் எத்தனை பர்சன்ட்னும் கேட்குறாங்க. ஓகே, வாட் இஸ் த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்? voltage during 0.8 lagging power factor. ஸோ மேலே இருக்கிற அதே கண்டிஷனுக்கு, ஓகே, மேலே இருக்கிற அதே கண்டிஷனுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து இருக்கும் செகண்டரி டெர்மினல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததா இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு லோடை செகண்டரியில கனெக்ட் பண்ணா ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும்னு சொன்னேன்ல. அப்போ அந்த டிராப் ஆன வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டாங்க. அடுத்ததா அது ரெகுலேஷன்ல சொல்லுங்க, எத்தனை பர்சன்டேஜ்ல சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அது டிராப் ஆச்சு இல்ல, செகண்டரியில ஒரு லோடை கனெக்ட் பண்ணதுனால செகண்டரி வோல்டேஜ் டிராப் ஆகுது இல்ல. அப்போ அந்த டிராப் ஆன வோல்டேஜை என்ன பண்ணணும், திரும்பவும் அதோட நோ லோட் வோல்டேஜான 400 வோல்டேஜ்க்கே கொண்டு வரணும். ஏன்னா செகண்டரியோட வோல்டேஜ் 400, ஒரு லோடை கனெக்ட் பண்ணதுனால இவன் 360 மாறி இருப்பான். ஓகே, இப்போ இந்த 360 திரும்பவும் 400 கொண்டு வரணும்னா பிரைமரியில ஸோ நம்ம எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷனை கூட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பிரைமரியில என்னால் எவ்வளோ வோல்டேஜை நீங்க கூட்டினீங்கன்னா செகண்டரியோட வோல்டேஜ் 400 மெயின்டைன் பண்ண முடியும். புரியுது இல்லை, ஒரு லோடை செகண்டரியில கனெக்ட் பண்ணதுனால லோடோட வோல்டேஜ் குறைஞ்சிருக்கும். அதே அதோட நோ லோட் அதோட ஃபுல் லோட் வோல்டேஜை நோ லோட் வோல்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா பிரைமரியில எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் தேர்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுதான் வாட் இஸ் த வோல்டேஜ் டு பி அப்ளைட் ஆன் பிரைமரி. இந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் புரியணும், என்ன கண்டிஷன் என்ன கேட்கறாங்கன்னு கிளியரா புரிஞ்சுக்குங்க. வாட் இஸ் த வோல்டேஜ் டு பி அப்ளைட், what is the voltage to be applied on primary side to maintain secondary voltage at 400 volt during full load at 0.8 lagging power factor. மேலே சொன்ன பவர் ஃபேக்டர்லயே தான்ப்பா. ஓகே, ஸோ அப்போ மேலே சொன்ன அதே பவர் ஃபேக்டர்ல என்னோட பிரைமரி வோல்டேஜை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணா என்னோட செகண்டரியில அக்கறான அந்த வோல்டேஜ் டிராப்பை காம்பன்சேட் பண்ணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, அடுத்ததா வாட் இஸ் த டேப் செட்டிங் ஆன் ஹெச்வி சைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் டு மீட் த அபவ் கண்டிஷன். சார் இதை நீங்க செகண்டரி பிரைமரியோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கூட இந்த செகண்டரியோட வோல்டேஜ் 360 400 உயர்த்தலாம்ப்பா. புரியுதா, ஒரு லோட கனெக்ட் பண்ணதுனால வோல்டேஜ் 360 வந்துச்சு, அது திரும்பவும் நீங்க 400 இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்னு பிரைமரியில வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா பிரைமரியோட டேப்பிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது பிரைமரி டேப்பிங் அட்ஜஸ்ட் பண்ணாலும் என்னால என்ன பண்ண முடியும், செகண்டரியோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அது என்ன பண்ணணும் கேட்குறாங்க. What is the tap setting on a HV side? What is the tap setting on HV side of the transformer to meet
the above condition. ஓகே, அப்ப செகண்டரியோட வோல்டேஜ் டிராப்ப நீங்க பிரைமரியில டேப்ன்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம், டேப் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேப் செட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணியுமே என்னோட செகண்டரியில டிராப் ஆன வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இந்த ஒரு கொஸ்டின் மூலமா உங்களோட இந்த எல்லா ரெகுலேஷனும் எப்படி ஆக்சுவலா இருக்குன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்கல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்ததா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடு கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்? ஸோ மினிமம் மேக்ஸிமம் கிடையாது, மினிமம். ஸோ அதாவது மேக்ஸிமம் டிராப் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, மேக்ஸிமம் டிராப் எப்போ நடக்குமோ அப்போ தானே மினிமம் வோல்டேஜ் இருக்கும். நமக்கு தெரியலப்பா, டிராப் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ வோல்டேஜ் என்னவா இருக்கும்? மினிமமாக இருக்கும் செகண்டரியில். புரியுது தானே? ஸோ V1 டேஷ் மைனஸ் V2 டிவைட் பை V1 டேஷ். ஸோ இதுதான் என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்லுது. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா எனக்கு என்ன மீன் பண்ணுது? ஸோ என்னோட V2 ரொம்ப ரொம்ப குறையுதுன்னு அர்த்தம். அதை தான் நான் சொல்கிறேன். ட்ராப் அதிகமாக இருக்குன்னா வோல்டேஜ் வந்து மினிமமாக போகுது. ஓகே, V2ன்றது ரெடியூஸ் ஆகுதுன்றதை மீன் பண்ணுது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் எனக்கு மினிமம் வோல்டேஜ் இருக்கணும்னா மேக்ஸிமம் ட்ராப் இருக்கணும், விச் மீன் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அதை கேட்குறாங்க உங்களுக்கு. அப்போ மினிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ரெண்டும் ஒன்று தான்ப்பா. ஓகே, ஸோ மினிமம் டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னாலுமே மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கிறப்ப தான் என்னோட வோல்டேஜ் மினிமமா இருக்கும், அப்பதான் நிறைய டிராப் நடந்திருக்கும். ஓகேயா, ஸோ அந்த கேஸ்ல தான் நமக்கு நிறைய டிராப் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடு கரஸ்பாண்டிங் டு மினிமம் டெர்மினல் வோல்டேஜ்? Minimum secondary terminal voltage. Okay, what is the power factor of load corresponding to minimum secondary terminal voltage? அப்போ செகண்டரியோட வோல்டேஜ் மினிமமா இருக்கிறப்போ என்ன ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும், ஸோ அது என்ன பவர் ஃபேக்டர்ல அந்த ரெகுலேஷன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேயா, next, what is the minimum secondary voltage கேக்குறாங்க. so see இத வந்து 5th ன்னு எடுத்துக்கலாம், இது 6th ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மினிமம் டெர்மினல் வோல்டேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, what is the minimum secondary terminal voltage? Okay, what is the minimum secondary terminal voltage? ஓகே, அவ்வளோதான் சார். இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இந்த 6 கொஷின்ஸ் படிச்சீங்கனாலே உங்களால் ஈஸியாக இந்த ரெகுலேஷன்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சிடும். ஓகே, இந்த மொத்த கான்செப்டையும் நான் ஒரு 6 கொஷினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஓகே, இந்த 6 கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அப் டு திஸ் உங்களால் ரெகுலேஷன்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் வாட் எவர் த எக்ஸாம் நீங்கள் வந்து இஎஸ்சி எழுதினாலும் சரி, ஸோ கேட் எழுதினாலும் சரி, இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ போகலாம்ல? ஸோ கிளியர் தானே? போகலாமா? அப்போ நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸை இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கிவன் டேட்டா சார் இது வந்து ரொம்ப பெரிய கொஷினு, இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து ஒரே ஒரு கொஷின் கிடையாதுப்பா, இதை நான் வந்து மல்டிபிள் கொஷினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒன் ப்ராப்ளமை மட்டும் கேட்பாங்க. இதில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ இந்த மொத்தத்தையுமா உங்களுக்கு கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இப்போ அதை நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க?
ஸோ given டேட்டாவை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். என்னப்பா கொடுத்துருக்காங்க given 20 kVA 4000/400 volt 50 Hz transformer. Okay, 20 kVA 4000/400 volt 50 Hz transformer. SC test எடுத்திருக்காங்க. SC test on HV. டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் 160 வோல்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 ஆம்பியர் கரண்ட் வந்திருக்கு. 100 வாட்ஸ் லாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்ததா சார் நமக்கு என்ன விஷயம் தெரியும்? SC டெஸ்ட்டை எப்பவுமே எதுக்கு கண்டக்ட் பண்ணணும்? ஸோ வாட் வி நோ, SC test is always conducted at rated current. Rated current தெரிஞ்சாதான் எனக்கு rated copper loss கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை எழுதுறேன். Okay, SC test is always conducted at rated current. So இந்த இடத்துல இந்த 2.5 ampere current rated current தானான்னு செக் பண்ணணும். So therefore, so we need to check the test is conducted on rated current. ஓகேயா, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம ரேட்டட் கரண்ட்டுக்கு தானப்பா கண்டக்ட் பண்ணணும். ஸோ அது ரேட்டட் கரண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல 2.5 ஆம்பியருக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அந்த 2.5 ஆம்பியர் ரேட்டட் கரண்ட்டான்னு எனக்கு தெரியுமான்னா தெரியாது. ஸோ அப்போ வி நீட் டு ஃபைண்ட் ரேட்டட் கரண்ட். அப்போ ரேட்டட் கரண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஸோ ரேட்டட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் divided by rated voltage. So rated power என்ன? That is 20 kVA, that is 20,000. HV சைடுக்கு தானே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. HV சைடோட rated voltage என்ன? HV சைடோட rated voltage is 4000. ஸோ அடிக்கிறப்போ 30 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 20/4 that is 5 ampere is the rated current. கரெக்டா? rated current அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர். ஓகேயா, புரியுதா? ரேட்டட் கரண்ட் அப்போ எவ்வளோ வருது? 5 ஆம்பியர்ஸ் வருது. இந்த டெஸ்ட் அப்போ 5 ஆம்பியருக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் 5 ஆம்பியருக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை 5 ஆம்பியருக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தா ரேட்டட் கரண்ட்ல டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த டெஸ்ட் 5 ஆம்பியருக்கு அவங்க கண்டக்ட் பண்ணலை. அப்போ therefore அந்த டெஸ்ட் இஸ் கண்டக்டட் அட் த ரெடியூஸ்டு கரண்ட். ஓகே, அப்போ இந்த this test is conducted at reduced current. Okay, this test is conducted at reduced current. அப்போ we need to conduct this on rated. கரெக்டா? அப்போ இதை நீங்க ரேட்டடுக்கு கண்டக்ட் பண்ணணும். ஸோ ரெடியூஸ்டுக்கு நீங்க கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. 2.5க்கு நீங்க கண்டக்ட் பண்ணிருந்திருந்தப்பதான் லாசஸ் 100. ஓகேயா, 2.5க்கு ஆம்பியருக்கு நீங்க கண்டக்ட் பண்றப்பதான் லாசஸ் 100. அப்ப 5 ஆம்பியருக்கு கண்டக்ட் பண்ணா கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாசஸ் எக்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரா மாறும்னு எனக்கு தெரியும். அப்ப இது என்னப்பா? 2.5ல இருந்து 5ன்றது which is 2 times. அப்ப 2 times என்னவாயிடும்? 2 ஸ்கொயர் டைம்ஸா மாறிடும். அப்போ 4 times of 100. அப்போ எனக்கு எவ்வளோ லாசஸ் நடந்திருக்கும்னா ரேட்டட்ல கண்டக்ட் பண்ணியிருந்தா 400 வாட்ஸ் நடந்திருக்கும். ஆனால் இது ரேட்டட்ல கண்டக்ட் பண்ணல, ஆஃப் ஆஃப் த லோட்ல தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் அட் ஆஃப் ஆஃப் த ரேட்டட் கரண்ட். ஓகே, கண்டக்டட் அட் half ஆஃப் த ரேட்டட் கரண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா 2.5 தானே.
ஸோ அப்போ ஸோ we need to find rated copper loss. So rated copper loss வேணும்னா என்ன பண்ணணும்ப்பா? So இந்த இடத்துல it is reduced by 2 அப்ப இது ஸ்கொயர் பண்றப்ப என்ன பண்ணணும்? We need to multiply with the 4 time. இந்த இடத்துல பாதியா குறைஞ்சிச்சுன்னா losses 1/4 போயிடும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். காப்பர் லாஸ் லோடு பாதியா நீங்க குறைச்சிங்கன்னா லாஸ் 1/4 மாறி இருக்கும்ல. அப்போ ஸோ என்ன ஆயிருக்கு, பாதியா குறைச்சதுனால லாஸ் 1/4 மடங்கா குறைஞ்சிருக்கு. அப்போ இதை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க, 1 மாத்துறீங்கன்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 4. ஸோ 4 மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். we need to find rated copper loss. ஸோ இப்போ rated copper loss வேணும்னா என்ன பண்ணணும், yes we need to multiply with the old loss 100 into 4. அப்போ therefore rated copper loss is 400 watts. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரேட்டட் காப்பர் லாஸை கண்டுபிடிக்கிற கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததா சார் இப்போ இந்த 400 வாட்ஸ் எப்போ வந்திருக்கும், 5 ஆம்பியர் கரண்ட் கொடுத்துருந்தா தானே வந்திருக்கும். இங்க 5 ஆம்பியர் கரண்ட் நீங்க கொடுத்துருந்தா தானே அங்கே எனக்கு 400 ஆம்பியர் வந்திருக்கும். சார் 5 ஆம்பியர் கரண்ட் எப்படி 160 வோல்ட் கொடுத்தா வரும், 160 வோல்ட்டுக்கு 2.5 ஆம்பியர் வந்துச்சு. ஸோ அந்த 2.5 ஆம்பியருக்கு 100 வாட் வந்துச்சு. அப்போ therefore இந்த இடத்துல எனக்கு 5 ஆம்பியர் வந்துச்சுன்னா 5 ஆம்பியர் வந்துச்சுன்னு கொடுத்தீங்கன்னா 400 வாட்ஸ் லாஸ் வரும். கரெக்டா, இட் இஸ் காப்பர் லாஸ். இது என்னோட கரண்ட். ஸோ இப்போ இங்க 5 ஆம்பியர் வந்திருக்கணும்னா அங்க 160க்கு 2.5 வந்துச்சா, அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கணும், ஸோ இட் மஸ்ட் பி 320 வோல்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ், எஸ்சி வோல்டேஜ். ஓகே, ஸோ இதை எழுதுறேன். To get 5 ampere rated current, we need to supply voltage on the HV side to 320 volt, which is VSC is 320 அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ எனக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் கிடைச்சிருக்கு, VSC is 320 volt, I rated என்ன கிடைச்சிச்சு, that is 5 ampere. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் கிடைச்சிச்சு, WCU rated, copper loss at rated. ஸோ என்ன கிடைச்சிச்சு, 400 வாட்ஸ். தட்ஸ் இட் சார். இப்போ இந்த டியூரிங் த டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஆக்சுவலா ரேட்டடுக்கு தான் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே, எல்லாத்தையும் டைரக்டா எடுத்துக்கலாம். ஆனா அவங்க ரேட்டடுக்கு கண்டக்ட் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் திங் அதை நம்ம ரேட்டடுக்கு மாற்றணும். புரியுதுல்லப்பா, இந்த டெஸ்ட்டை ரேட்டடுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்டா எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல 160, 5, 100ன்ட்டு, இது நீங்க டைரக்டா எடுத்துக்கவே கூடாது. ஸோ ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா இந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ரேட்டட்லயே கண்டக்ட் பண்ணலை. ஸோ அதனால அதை நம்ம ரேட்டட் பேராமீட்டருக்கு மாற்றணும். ஸோ இதுதான் என்னோட ரேட்டட் பேராமீட்டர்ஸ். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ஷார்ட் சர்க்யூட் என்னன்றதை கண்டுபிடிச்சோம், ஐ ரேட்டட் என்ன, ஸோ ரேட்டட் காப்பர் லாஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃப்ரம் திஸ் இதை யூஸ் பண்ணி நான் என்னோட பர்சன்டேஜ் இம்பிடன்ஸையும் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நமக்கு என்ன தெரியும் சார், பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன சார், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல அக்கர் ஆகிற காப்பர் லாஸ் எப்பவுமே அதோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல அக்கர் ஆகிற லாசஸ் எப்பவுமே அதோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணி என்னோட பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டா, பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஃபுல் லோடு காப்பர் லாஸ். ஓகே, அப்போ எனக்கு என்ன வேணும், பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம், அப்போ பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ரிட்டன் ஆஸ் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் divided by voltage rating, VA rating, power rating அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்டூ 100%. ஸோ இப்போ நீங்கள் போடுறீங்க பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது, 400 வாட்ஸு பவர் லாஸு. கேவிஏ ரேட்டிங் என்னன்னு சொல்லும், கேவிஏ ரேட்டிங் என்னப்பா 20 kVA வா, அப்போ 20,000
ஸோ 2 0க்கு 2 0 போயிருச்சு. அப்போ அடித்தா என்ன பர்சன்ட் வரும் எனக்கு? எஸ், வாட் வி கெட் இன்ட்டு பர்சன்டேஜில் மாற்றணும்ல, இன்ட்டு 100. அப்போ இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 2 0, அப்போ இன்ட்டு 2. அப்போ தேர்ஃபோர் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 2%. ஓகே, அப்போ நீங்கள் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் தெரியணும். ஓகே, ஃபுல் லோடு காப்பர் லாஸ் தெரியணும்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் ரேட்டட் கரண்ட்டுக்கு எடுத்துருக்கணும். ரேட்டட் கரண்ட்டுக்கு எடுக்கலைன்னா அதை ரேட்டட் கரண்ட்டுக்கு மாற்றணும். ஓகே, அப்போ அதை மாற்றி இந்த இடத்துல ஃபுல் லோடு காப்பர் லாஸை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எத்தனை பர்சன்ட்பா? டிரான்ஸ்ஃபார்மரோட percentage resistance is what? It is 2%. ஓகே, இப்போ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியா. அடுத்ததா நம்ம பர்சன்டேஜ் இம்பிடன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். இதையுமே நம்ம கிளாஸ்லேயே எழுதியிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் எப்படி எழுதலாம்? ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ்சி. நம்ம எப்படி எழுதுவோம்ப்பா? ஸோ தட் இஸ் இ இன்ட்டு ஜெட்னு எழுதலாமா? ஸோ இ இன்ட்டு ஜெட்னு எழுதலாம்ல. ஸோ இ இன்ட்டு ஜெட்னு எழுதலாம். அப்போ ஃப்ரம் திஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம இந்த பர்சன்டேஜ் ஜெட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஜெட்டு, பர்சன்டேஜ் ஜெட்டு விஎஸ்சி டிவைட் பை E1. ஓகே, ஹெச்வி சைடில் நம்ம கொடுத்த வோல்டேஜ்ப்பா E1 இன்ட்டு 100%. பர்சன்டேஜில் வேணும்ல. ஸோ இப்போ தான் நான் பார்த்தோம் ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 320 வோல்டேஜுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் கொடுத்தது 160 தான், ஆனால் அது ரேட்டடுக்கான்னு கேட்டால் கிடையாது. ரேட்டடுக்கு கன்வெர்ட் பண்ணால் 320 கொடுத்துருக்கணும். ஓகேயா? அப்போ ஏன் இங்கே நான் 320 போடுறேன்னா இங்கே கண்டுபிடிக்கப்படுறது தட் இஸ் ரேட்டட் இம்பிடன்ஸ். ரேட்டட் இம்பிடன்ஸ் இங்கே கண்டுபிடிச்சதும் ரேட்டட் ரெசிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல என்னோட விஎஸ்சியும் ரேட்டடா இருந்தாதான் இங்க எனக்கு ரேட்டட் கிடைக்கும், ரைட்? ஸோ அதனால தான் நம்ம அந்த 160 320 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ரேட்டட் வோல்டேஜா. ஸோ தட் இஸ் 320. அடுத்ததா பிரைமரியோட ஹெச்வி சைடோட வோல்டேஜ் என்ன? 4000 இன்டூ 100. 2 0க்கு 2 0 போயிருச்சு. அடுத்து ஒரு 0, இங்கே ஒரு 0. அப்போ தேர்ஃபோர் பர்சன்டேஜ் ஜெட்ன்றது என்னப்பா? 32 இன்ட்டு 4 என்னப்பா? 8 3 32 இல்லை? எஸ், இட் இஸ் 8%. அப்போ பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ்ன்றது எனக்கு 8% கிடைச்சிச்சு. பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இந்த கிவன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ்ன்றது 8%, பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் வாட் 2%. அப்போ பை யூசிங் த போத் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸோட ஸ்கொயர். ஓகே, அப்போ பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் என்ன? தட் இஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். 64 மைனஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 என்னப்பா? ஸோ 8 ஸ்கொயர் 64, 7 ஸ்கொயர் 49. அப்போ இது வந்து 60ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக 7.8 அந்த மாதிரி இருக்கும். எஸ், இங்கே வந்து 7.7%. என்னோட பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ்ன்றது தட் இஸ் 7%. 7.7%. 7% கிடையாது. 7%னா 49 வந்துருக்கணும். ஓகேயா? அப்போ பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ்ன்றது விச் இஸ் 7.7%. அப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் தெரியும், பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் தெரியும், அண்ட் பர்சன்டேஜ் ஜெட் தெரியும். ஸோ கரெக்டா? அடுத்ததா இப்போ எனக்கு இந்த கிவன் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்பா. ஓகேயா? இப்போ வாட் இஸ் த ஃபுல் லோட் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அட் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? ஸோ என்னப்பா எனக்கு ஃபுல் லோட் ரெகுலேஷன்ஸ் வேணும். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி நம்ம எழுதியிருப்போம்? பர்சன்டேஜ் ஆர் காஸ் பை பிளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் சைன் பை. ஓகே, பிளஸ் ஃபார் லேகிங் மைனஸ் ஃபார் லீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காஸ் பை தானே.
cos pi வந்து 0.8 னா sin pi என்னவா இருக்கும் 0.6 இருக்கும். அடுத்ததா நமக்கு என்ன தெரியும் percentage resistance we know that is 2%, percentage reactance we know that is 7.7%. ஓகே அவ்வளவுதான்ப்பா. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தானே. அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு 2 இன்டூ பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 தானே, 2 இன்டூ 0.8. ஓகே அடுத்ததா ப்ளஸ்ஸு 7.7 இன்டூ 0.6. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ தட் வி வில் கெட் 6.22% அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சார் நீங்கள் இதை 0.02 இன்டூ 0.8 அப்படின்னு சொல்லி போடுறீங்கனாலும் ஓகே தான். இது வந்து வேல்யூவில் இருக்குது. ஓகே அதுக்கப்புறமா இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜாக மாறி இருக்கும். அதை நான் அப்படியே டேரெக்டாக 2 இன்டூ 0.8 அப்படின்னு சொல்லி போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போது என்னோட இந்த லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் 6.22% இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேயா, ஒரு 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணால் சார், ஒரு 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து 6.22% இருக்குது. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதானே கேட்டிருந்தேன். ஸோ வாட் இஸ் த ஃபுல் லோட் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் while connecting a 0.8 lagging power factor. அடுத்ததா வாட் இஸ் த செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் டியூரிங் த லோடு. ஸோ இந்த லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ செகண்டரி டெர்மினல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்போ தேர்ஃபார் இந்த வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 6.2% ட்ராப் ஆயிருக்கும் சார். இப்போ அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ த ஃபுல் லோடு செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் is equivalent to no load secondary terminal voltage minus voltage drop in transformer. voltage drop எத்தனை percent? 6.22%. so no load voltage of secondary எவ்வளோ, செகண்டரியோட no load voltage எவ்வளோப்பா, செகண்டரி நம்ம பார்த்தோம்ல that is 400. ஓகே அப்போ 400 minus 6.22 by 100 into 400. இதுதான் வோல்டேஜ் ட்ராப், 6% ட்ராப். ஓகேயா, ஸோ அப்போ 6 நாள் 24, ஸோ 0.2 இன்ட்டு 4, இப்போ 24 ஆல்மோஸ்ட் 25 வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். ஓகே 25 கழிச்சிங்கன்னா அப்போ 375 சார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர் லோடை நீங்கள் செகண்டரியில் கனெக்ட் பண்ணீங்க சார். அதை கனெக்ட் பண்ணதுனால செகண்டரியோட வோல்டேஜ் 75 வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. ஓகே அதை கனெக்ட் பண்ணீங்க அதனால 25 வோல்டேஜ் சாரி அதை கனெக்ட் பண்ணதுனால 25 வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இந்த ட்ராப்ன்றது 6.22% அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெகுலேஷன்ஸில் நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் 6.22% அப்படின்றது தானே சொல்லுவோம். ஸோ கிளியர்ல. ஓகே இப்போ ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிச்சா. இப்போ மூணாவது கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வோல்டேஜ் டு பி அப்ளைட் ஆன் த பிரைமரி சைடு. ஸோ இப்போ எவ்வளோ வோல்டேஜ் நீங்கள் பிரைமரி சைடில் கொடுத்தீங்கன்னா என்னோட செகண்டரியை டு மெயின்டைன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டு மெயின்டைன் செகண்டரி அட் அ 400 வோல்ட். ஓகே ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ வோல்டேஜை ப்ரைமரியில் எக்ஸ்ட்ரா ப்ரைமரி எவ்வளோ வோல்டேஜை நீங்கள் ப்ரைமரியில் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா செகண்டரியோட வோல்டேஜை அந்த 375லிருந்து 400க்கு உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் தானேப்பா, சேம் அதே 6.22% நீங்கள் ப்ரைமரியில் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ன ஆகிடும், எஸ் செகண்டரியோட வோல்டேஜ் வில் பிகம் 400. அப்போ தேர்ட் கொஸ்டின், voltage to be applied on primary. To maintain secondary terminal voltage as 400. at 0.8 power factors. ஓகே என்னோட செகண்டரியோட வோல்டேஜை 400லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ஸோ நம்ம எவ்வளோ வந்து
பிரைமரியில வோல்டேஜை கொடுக்கணும். தேங்க்ஸ்பா எபின். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணணும் சார், இந்த இடத்துல நீங்க மைனஸ் போட்டீங்கல்ல, ஸோ இந்த இடத்துல நீங்க மைனஸ் போட்டீங்கல்ல, ஏன்னா இது செகண்டரியில டிராப் ஆச்சு. ஸோ இப்போ இந்த பர்சன்ட் வந்து எனக்கு பிரைமரியில ஆட் ஆகும், அப்போ ஆட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஓகே, நோ லோட் வோல்டேஜ், நோ லோட் பிரைமரி வோல்டேஜ் plus voltage drop in transformer with respect to primary. No load primary voltage plus voltage drop in transformer with respect to primary. Okay, so therefore என்னப்பா பிரைமரியோட வோல்டேஜ்ன்றது நோ லோட் வோல்டேஜ் 4000. ஸோ இப்போ 6% நீங்க பிரைமரியில கூட்டுனீங்கன்னா, பிரைமரியில 6.2% கூட்டுனீங்கன்னா செகண்டரியில அந்த டிராப் ஆகிற வோல்டேஜ் காம்பன்சேட் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ 4000 into 6.22 divided by 1000. அப்ப என்ன சார் வருது, 4 3 24. சேம் அதே தான் இங்க 248 வோல்டேஜ், 4248 வோல்டேஜ் நீங்க பிரைமரியில கொடுத்தீங்கன்னா, 4248 வோல்டேஜ் நீங்க பிரைமரியில கொடுத்தீங்கன்னா, ஸோ என்ன ஆகும் சார், எஸ் டெஃபினட்டா செகண்டரியோட வோல்டேஜ் 400லயே என்னால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, செகண்டரியோட வோல்டேஜ் 400லயே என்னால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததா 4th क्वेश्चन போலாமா? அடுத்ததா, so what is the tap setting on the HV side of the transformer to meet the above condition? சார் நான் என்ன சொன்னேன், பிரைமரியோட வோல்டேஜ் நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க, 4248 வோல்டேஜா இன்க்ரீஸ் பண்ணீங்கல்ல. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்க செகண்டரியோட வோல்டேஜ் டிராப்பை காம்பன்சேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது சார். ஓகேயா, நீங்க பிரைமரியோட வோல்டேஜை நீங்க 4228 கூட்டி கொடுக்கணும்ன்றது இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா பிரைமரியோட வோல்டேஜ்னா நம்ம கையிலேயே இருக்கு, மாற்ற முடியுமா? நம்ம கையில இந்த பிரைமரியோட வோல்டேஜ் எல்லாம் மாற்ற முடியாது. பிரைமரி வோல்டேஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ பட் ஸ்டில் நமக்கு என்ன வேணும், செகண்டரியோட அந்த வோல்டேஜ் டிராப்பை காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா, ஸோ செகண்டரியோட வோல்டேஜ் டிராப்பை காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும்னா அப்போ என்னதான் பண்ணுவோம்னா டேப் செட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு சார். ஓகேயா, அந்த டேப் செட்டிங் பண்ணி தான் நான் வந்து செகண்டரியோட வோல்டேஜை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேயா, டேப் செட்டிங்கை நீங்க கொடுக்குறீங்க, டேப் செட்டிங்கை நீங்க பண்றதுனால செகண்டரியோட டிராப்பை காம்பன்சேட் பண்றீங்க. அட் த சேம் டைம் இப்போ எனக்கு பிரைமரியில 4248 வோல்டேஜ் தேவை கிடையாது, 4000 வோல்டேஜான அதோட நோ லோட் வோல்டேஜை கொடுத்தாலே போதும். ஓகே, இதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். தட் இஸ் டேப் செட்டிங், டேப் சேஞ்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, இது அப்படியே இங்க நடுவுலயே நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா இந்த ஏரியால இதை டீச் பண்ணாதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். ஓகே, இது டேப் சேஞ்சிங் ஆர் டேப் செட்டிங். இன் டிரான்ஸ்ஃபார்மர். சரி, இப்பதானே நம்ம பார்த்தோம் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம லோட் பண்றதுனால செகண்டரியோட வோல்டேஜ் டிராப் ஆகுது. அந்த செகண்டரியோட வோல்டேஜ் டிராப் ஆனதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் நம்ம டேப் செட்டிங் கொடுக்க போறோம். ஓகே, அப்ப எனக்கு என்ன வேணும் அல்டிமேட்டா, இந்த செகண்டரியோட வோல்டேஜ் இங்க குறைஞ்சிருக்கு பாருங்க 375, இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிரைமரியோட வோல்டேஜ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண தேவை கிடையாது. இதை பிரைமரியோட வோல்டேஜ் இப்படி இன்க்ரீஸ் பண்றது நமக்கு பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அப்போ இதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ இதை என்னோட டர்ன்ஸ் ரேஷியோவை வச்சு ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன். ஸோ E1 by E2 is equivalent to N1 by N2 அப்படின்னு எழுதலாமா? டர்ன்ஸ் ரேஷியோ எப்படி நீங்க எழுதலாமா? ஃப்ரம் திஸ், இதுல இருந்து. ஸோ E1 by N1 is equivalent to E2 by N2 அப்படின்னு எழுதலாமா? இது எதை சொல்லுது? EMF per turn in primary is equivalent to EMF per turn in secondary. டிரான்ஸ்ஃபார்மர்ல இது ஒன்று நமக்கு தெரியும். In transformer, EMF per turn in primary is always equivalent to EMF per turn
in secondary. Okay, EMF per turn in primary is always equivalent to EMF per secondary. Just இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் புரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? ஸோ இஎம்எஃப் per turn பிரைமரின்றது என்ன? பிரைமரியில் 10 வோல்டேஜ் ஒரு டர்னுக்கு வருதுன்னா செகண்டரியிலும் 10 வோல்டேஜ் தான் என்னோட ஒரு டர்னில் இன்டியூஸ் ஆகும். புரியுதா? ஒரு ஒயரில் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் 10ன்னா பிரைமரியில், செகண்டரியிலும் அதே 10 தான் இருக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இது மாறாது. ஓகே, நார்மல் கண்டிஷன்ஸ்ல இது மாறாது. இப்போ இங்க நமக்கு என்ன பண்ணணும்? செகண்டரியோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். we need more E2. ஓகே, அப்ப E2 எப்படி எழுதலாம்? E2 is replaced as E1 by N1 into N2. ஸோ கிளியரா? இப்போ பாருங்க, ஸோ எனக்கு E2 அதிகமாகணும்னா செகண்டரியில் போய் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஸோ டர்ன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்றது இட் இஸ் இம்பாசிபிள். ஓகேயா? ஸோ அது முதல்ல நம்ம விரும்ப மாட்டோம். நிறைய டர்ன்ஸை நம்ம கொடுக்கணுன்றது விரும்ப மாட்டோம். நிறைய டர்ன்ஸை கொடுத்தா தான் எனக்கு அங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அப்போது இதை நான் N2வை இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். அப்போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு எதை கொடுக்குது? இங்கே பாருங்க, எஸ் யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி. ஆமா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த டேப்ஸ் சேஞ்சிங்ன்ற கான்செப்ட்ல என்ன, என்னோட பிரைமரியோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா இங்க செகண்டரியில இருக்கிற இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஓகே, அப்ப பிரைமரியில இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நீங்க டிக்ரீஸ் பண்றீங்கன்னா செகண்டரியில இருக்கிற இஎம்எஃப் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு பேரு தான் டேப் சேஞ்சிங். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, சிம்பிளா பிரைமரியோட டர்ன்ஸை தான் குறைச்சோம் நம்ம, ஆனா செகண்டரியோட அந்த 375 வோல்டேஜ் 400 வோல்டேஜுக்கு அதிகமாயிடுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போறேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதனால அடுத்த பேஜ்ல டேப் சேஞ்சிங் ஆன் பிரைமரியை நான் உங்களுக்கு போடுறேன். அதே டேப் சேஞ்சிங் ஆன் செகண்டரியில பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் இதுக்காக டேப் சேஞ்சிங் ஆன் பிரைமரி ஓகே, டேப் சேஞ்சிங் ஆன் பிரைமரி, டேப் சேஞ்சிங் ஆன் செகண்டரி. இப்போ பிரைமரியில் நான் செக் பண்ணுறேன் சார், எல்லாமே கான்ஸ்டன்ட். நான் என்ன பண்ணுறேன்? V1 சப்ளை வோல்டேஜ் V1 இஸ் கான்ஸ்டன்ட், V1 இஸ் கான்ஸ்டன்ட், E1 இஸ் கான்ஸ்டன்ட். So next N2 secondary turns என்ன? That is constant, but N1 primary turn மட்டும் என்ன பண்ற? Varying. Okay, so இதை தான் நான் இங்க கொடுக்குறேன். So E2 is equivalent to அங்க நம்ம எழுதின எக்ஸ்பிரஷன் தான், E1 divided by N1 into N2. So இப்போ என்னோட செகண்டரியில எத்தனை % டிராப் ஆச்சுப்பா? இப்போதானே நம்ம கால்குலேஷன்ல பார்த்தோம். Secondary is dropped by 6.22%. Secondary நீங்க பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்க. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்ல எனக்கு 6.22% வோல்டேஜ் டிராப் நடந்திருக்கும் செகண்டரியில. அப்ப என்ன பண்ணணும்னா என்னோட செகண்டரியோட வோல்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூ நீட் டு ரெடியூஸ் த டேப் செட்டிங் டு 6.22%. ஓகே, அப்ப அதே 6.22% டேப்பை நீங்க குறைச்சிங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? இட் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ் பை 6.22%. அப்போ என்னோட செகண்டரியோட வோல்டேஜ் 6.22% இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது ஆக்சுவலி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது சார்? நமக்கு என்ன தெரியும்? இஎம்எஃப் per turn இன் பிரைமரி செகண்டரி சேம் தானே. அப்புறம் எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நான் குறைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைக்கிறதுனால இஎம்எஃப் per turn இன் பிரைமரி அதிகமாகிடும். ஓகே, அப்ப EMF per turn இன் பிரைமரி அதிகமாச்சுன்னா அப்ப EMF per turn இன் செகண்டரி ஆல்சோ அதிகமாகும். இதை நான் எக்ஸாம்பிள் முன்ன கேஸ்ல சொன்னேன். ஸோ நார்மல் கேஸ்ல EMF per turn இன் பிரைமரி 10 வோல்ட், பிரைமரியில இருக்கிற ஒரு கண்டக்டர்ல 10 வோல்ட் இன்டியூஸ் ஆயிருக்குன்னா செகண்டரியில இருக்கிற ஒரு கண்டக்டர்லயும் 10 வோல்ட் தான் இன்டியூஸ் ஆகும்னு சொன்னேன்.
ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரைமரியில் இருக்கிற இந்த டர்னை குறைக்க போறேன். பிரைமரியோட டர்ன்ஸை குறைச்சேன்னா பிரைமரியில இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் பர் டர்ன்ன்றது இன்க்ரீஸ் ஆகிடும். சார் சிம்பிள் தான் சார், இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். முதல்ல நான் வந்து ஒரு 400 வோல்ட்டை எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இங்கே 4000 இந்த ரியாலிட்டி கேஸ் கூட எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 4000 வோல்ட்டை நான் பிரைமரிக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் எனக்கு என்ன இருக்குன்னா 400 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ரைட்? ஸோ பிரைமரியில் 400 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஓகே, முதல் கேஸில் 400 டன் இருந்துச்சு. அதுக்கு 400 வோல்டேஜ் கொடுத்ததுனால ஸோ E1/N1 எனக்கு என்ன கிடைக்கும்னா 10 வோல்ட் கிடைக்கும். இஎம்எஃப் பர் டன் இந்த இடத்துல சொன்னேன்ல, இஎம்எஃப் பர் டன் வந்து 10 வோல்ட் கிடைச்சிருந்துச்சு 400 டர்ன்ஸா இருந்துச்சுன்னா. இப்போ இங்க 10 வோல்ட் கிடைச்சிச்சுன்னா இந்த ஃப்ளக்ஸ் தான் போய் செகண்டரியை கட் பண்ணிருக்கும். அப்ப செகண்டரியில் இருக்கிற ஒவ்வொரு கண்டக்டருக்கும் 10 வோல்டேஜ் தான் இன்டியூஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த டேப் சேஞ்சிங் கான்செப்ட்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா சார், இந்த இடத்துல நான் 400 வோல்ட்டை இல்லை. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ணல, 400 வோல்ட்டை நான் வைக்கல. ஸோ இதை வந்து 360 நம்பர் ஆஃப் டன்ஸாக மாற்றிட்டேன். சாரி சார், அது 400 டன் இல்லை. அப்போ இதையுமே நான் என்ன சொல்கிறேன், 360 டன். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டன்ஸ் இஸ் 360. இப்போ இஎம்எஃப் பர் டன் என்னவாகும், 4000/360. ஓகே, அப்போ இஎம்எஃப் பர் டன் வந்து முன்ன 10 வோல்ட் வந்துச்சா, இப்போ 12 வோல்ட் வரும். ஓகே, அப்போ ஒரு கண்டக்டர்ல முன்ன 10 வோல்டேஜ் வந்ததுனால தான் 375 வோல்டேஜ் இருந்துச்சு செகண்டரியில. ஸோ 375 வோல்டேஜ் வந்துச்சு இல்ல. ஸோ அப்போ 10 டர்ன்ஸ் தான், 10 வோல்டேஜ் தான் ஒரு கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆச்சு. ஸோ ஒரு கண்டக்டர்ல 10 வோல்டேஜ் இன்டியூஸ் ஆயிருந்துச்சு, அதுதான் 375 வோல்டேஜ் கொடுத்துச்சுன்னா, இப்போ ஒரு கண்டக்டர்ல 12 வோல்டேஜ் நீங்க பிரைமரிக்கு இன்க்ரீஸ் பண்ணதுனால செகண்டரியிலும் என்ன ஆகும், அதே 12 வோல்டேஜ் தான் ஒரு கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகும். புரியுது தானே? டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற செகண்டரியில டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற ஒரு கண்டக்டர்ல 12 வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுது. அப்ப தேர்ஃபோர் இங்க எனக்கு என்ன நடக்கும்னா, எஸ் இட் இன்க்ரீசஸ் டு அகைன் 400 வோல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சார் நம்ம இந்த கான்செப்ட் அச்சீவ் பண்றோம். அதாவது இஎம்எஃப் பர் டர்னின் பிரைமரியை இன்க்ரீஸ் பண்றோம் நம்ம. ஓகேயா? ஸோ இஎம்எஃப் பர் டர்னின் பிரைமரியை இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி? நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சி நம்ம இதை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ கிளியரா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இதுதான் சார் நடக்குது. ஓகே, இங்க டேப் இஸ் ரெடியூஸ்டு பை 6.22% at primary. Primary tapping is ஓகே, பிரைமரி டேப்பிங் இஸ் ரெடியூஸ்டு பை 6.22%. ஸோ இதனால என்ன ஆகும், இஎம்எஃப் பர் டர்ன் இன் பிரைமரி இன்க்ரீசஸ். EMF per turn in primary increases. So therefore இதனால என்னவாகும், it induces more in EMF in secondary. Therefore it induces more EMF in secondary. அப்ப therefore secondary voltage என்ன ஆகுது, yes secondary voltage வந்து voltage increases to 400 volt. 500 இல்ல 400 volt. ஓகே, அப்ப பிரைமரியோட வோல்டேஜ் திரும்பவும் 400க்கு இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இது பிரைமரியோட டேப்பிங்கை இன்க்ரீஸ் பண்றது. சார் ஒருவேளை நீங்க இந்த N1 இன்க்ரீஸ் பண்ணாம N2 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுதான் இந்த கேஸ். ஓகே, V1 வந்து அகைன் கான்ஸ்டன்ட் சார். ஸோ அகைன் E1 வந்து கான்ஸ்டன்ட் சார். ஓகே, இப்போ N1 வந்து கான்ஸ்டன்ட் சார், N2 மட்டும் வேரி ஆகுது சார். இங்க என்ன வரும், E2 அகைன். இப்போ இந்த வழியிலையும் என்னால பண்ண முடியும், E1 divided by N1 N2. ஸோ கிளியரா? அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போறோம்னா N2 செகண்டரியோட டர்னோட டேப்பிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அது எவ்வளோ பர்சன்ட் பண்ணணும், 6.22% தான் பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போ செகண்டரியோட டேப்பிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ செகண்டரியோட டேப்பிங் கேன் பி இன்க்ரீஸ்டு பை 6.22%. ஓகே. அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகும், செகண்டரியோட வோல்டேஜ் வில் ஆல்சோ இன்க்ரீஸ்டு பை 6.22%. ஓகே. ஸோ இங்கே செகண்டரி டேப்பிங் இஸ் இன்க்ரீஸ்டு. Therefore, secondary voltage is increased to 400 volt. So clear? ஆனா இதுல எது நமக்கு ஈஸியான ஒரு வழியா இருக்கு பாருங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் டேப்பிங்ஸ் அதிகமாக கொடுக்கறதுன்னா நிறைய வைண்டிங்ஸை நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க இந்த பிரைமரியில பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் டேப்பிங்ஸை ரொம்ப கம்மியாவே கொடுத்துருக்கலாம். அப்ப இருக்கிற டேப்பிங்ஸை விட கம்மியான டேப்பிங்ஸை தான் யூஸ் பண்ணுது. ஆனா அதுல இருக்கிற டேப்பிங்ஸை விட அதிகமான டேப்பிங்ஸ் தேவைப்படுது. அப்போ ப்ராபபிளி நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா டேப் சேஞ்சிங் அண்ட் பிரைமரியை நம்ம போகலாம். ஓகே. அப்போ டேப் சேஞ்சிங் அண்ட் பிரைமரியை நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஏன்னா இதுல நம்பர் ஆஃப் டேப்பிங்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டாலே போதும். ஓகே. இந்த டேப் சேஞ்சிங் கான்செப்ட்ஸ் புரியுது இல்லப்பா? ஸோ அண்ட் அகைன் இது ஒரு லேகிங் பவர் ஃபேக்டருக்கு தான் பொருந்தும். ஸோ லீடிங் பவர் ஃபேக்டருக்கு நம்ம டேப் சேஞ்சிங் ஆன் செகண்டரி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டருக்கு தான் டேப் சேஞ்சிங் ஆன் பிரைமரி பெஸ்ட்டு. ஆனால் லீடிங் பவர் ஃபேக்டருக்கு பொறுத்த வரைக்கும் டேப் சேஞ்சிங் ஆன் செகண்டரி தான் பெஸ்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக லீடிங் பவர் ஃபேக்டரில் நம்ம இருக்கிறோமா, நம்ம பவர் சிஸ்டமில் லீடிங் பவர் ஃபேக்டர் லோடு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதனால நம்ம எப்போவுமே டேப் சேஞ்சிங் ஆன் பிரைமரியை தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்ப்போம். ஓகேயா? இப்போ இது உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த டேப் சேஞ்சிங் கான்செப்டும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகே. அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஃபோர்த்து முடிஞ்சிச்சு. அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்னப்பா? வாட் இஸ் த மினிமம் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்? மினிமம் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்ன்றது எப்போ நடக்கும்? நமக்கு பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ்ல தானே நடக்கும். ஸோ இப்போ அதை எழுதலாமா? வாட் இஸ் த மினிமம் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்? இது வந்து ஃபோர்த் கொஸ்டின் இல்லப்பா, நான் தேர்ஃபோர் இதை 4ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். த மினிமம் டெர்மினல் வோல்டேஜ் occurs at voltage regulation is equivalent to voltage regulations வந்து minimum terminal voltage எப்பப்பா நடக்கும்? minimum terminal voltage occurs at maximum voltage regulation. கரெக்டா? maximum voltage regulation. ஸோ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் மேக்ஸிமமாக இருக்கிறப்ப தான் மினிமம் டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்றது நடக்கும். இந்த கொஸ்டினில் மினிமம் டெர்மினல் வோல்டேஜை கேட்டிருக்காங்கல்ல, அதனால நீங்கள் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாட் வி நோ, மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எங்கே நடக்கும்? மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்பா? ஸோ என்னோட பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் Z தான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ். இந்த இடத்துல என்னோட பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் எத்தனைப்பா? இந்த இடத்துல we know Z is 8%. அப்போ என்னோட மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்ன்றது 8%. அப்போ therefore this is the maximum drop of voltage. ஓகே. அப்போ என்னால் ஈஸியாக இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அப்போ மினிமம் டெர்மினல் வோல்டேஜை சொல்ல முடியும்ல. ஸோ மினிமம் டெர்மினல் வோல்டேஜ் அட் த செகண்டரின்னு நான் எழுதுறேன். ஓகே. ஸோ பிரைமரிக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ மினிமம் terminal voltage at secondary is equivalent to 400 minus 8/100 into 400. அதாவது 8% கம்மி பண்ணுங்க சார். 8% கம்மி பண்ணீங்கன்னா 368 வோல்ட். அதாவது பாருங்கப்பா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல அதிகபட்சமே 368 வோல்டேஜ் தான் வரும். அதுக்கு கீழே அதில் டிராப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளோ லோட் பண்ணாலுமே நீங்க வச்சிருக்கிற அந்த 0.8 பவர் ஃபேக்டர் லோட ஸோ எவ்வளோ எடுத்தாலுமே
எனக்கான மினிமம் டெர்மினல் வோல்டேஜ்ன்றது 368 தான் இருக்கும், அதுக்கு கீழே குறையாது. ஓகே, ஸோ அதுக்கு கீழே குறையாது அப்படின்றது தான் எனக்கு மீன் பண்ணுது. புரியுதா? நீங்க வச்சிருக்கிற அந்த லோடுல என்னென்ன கனெக்ட் பண்ணுங்க, ஸோ அதை வந்து செகண்டரியோட வோல்டேஜ் 368க்கு கீழே குறையாது அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஒருவேளை இதையே பிரைமரியில கேட்டாங்கன்னா when it is பிரைமரியோட மினிமம் வோல்டேஜ் கேட்குறாங்கன்னா எஸ் 4000 minus 8/100 into 4000. ஓகே, அப்போ இந்த 20 போயிடுச்சு, 4 8 32, அப்போ 320 வோல்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ 3680 வோல்ட். கரெக்டா? 3680 வோல்ட் தான் இது பிரைமரியில். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 5th கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் 6th லாஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க 6th? ஸோ வாட் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடு? ஸோ என்ன பவர் ஃபேக்டர் இருக்கிற லோடுக்கு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடந்திருக்கும்? ஸோ மினிமம் டெர்மினல் வோல்டேஜ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ரெகுலேஷன். மேக்ஸிமம் ரெகுலேஷன்ல தான் மினிமம் டெர்மினல் வோல்டேஜ் நடக்கும். ஸோ அப்போ என்னோட பவர் ஃபேக்டர் அந்த கேஸ்ல என்னவா இருந்துச்சு, அதாவது இந்த பர்டிகுலர் கேஸ்ல பவர் ஃபேக்டர் என்ன? ஓகே, இந்த 360 வோல்டேஜ் வருது இல்ல, செகண்டரியோட வோல்டேஜ் 368 குறையுது இல்ல, அப்போ பவர் ஃபேக்டர் என்ன? எந்த பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தப்போ 368 வோல்டேஜ் எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ எந்த பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்றப்போ 368 வோல்டேஜ் எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா வாட் வி நோ, ஸோ பவர் ஃபேக்டர் டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஓகே, பவர் ஃபேக்டர் டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது என்னப்பா? we know na power factor during maximum regulation எப்பவுமே percentage R divided by percentage Z இருக்கும்னு எழுதணும்ல, இன்னைக்கு டிஸ்கஷன்ல கூட நம்ம பார்த்தோம்ல. so power factor during maximum regulation is always percentage R divided by percentage Z. lagging தான் எப்பவுமே maximum regulations lagging power factorsல தான் நடக்கும். ஓகே, அவ்வளவுதானப்பா, சிம்பிள் தானே. ஜஸ்ட் அப்போ பர்சன்டேஜ் ஆர் என்னன்னு கண்டுபிடிங்க. பர்சன்டேஜ் ஆர் ஆல்ரெடி தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. பர்சன்டேஜ் ஆர்ன்றது என்னப்பா? தட் இஸ் 2%. பர்சன்டேஜ் இசட்ன்றது என்னப்பா? தட் இஸ் 8%. அப்போ பவர் ஃபேக்டர் என்ன? 2/8 which is 0.25 lagging. அவ்வளோதான் சார். அப்போ 0.25 lagging பவர் ஃபேக்டர் லோட உங்களோட செகண்டரி ஆஃப் த டெர்மினல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில 0.25 lagging பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட வோல்டேஜ் 368 வோல்டேஜா குறையும் அப்படின்னு சொல்றேன்ப்பா. ஓகே, இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பவர் ஃபேக்டர் லோட பார்த்தோம்ல. ஸோ அது என்ன பார்த்தோம்? 0.8 பவர் ஃபேக்டருக்கு 0.8 பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, கரெக்டா? 0.8 பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வோல்டேஜ் என்னவா குறைஞ்சிச்சு? 375 குறைஞ்சிச்சு. சி இங்க பார்த்தோமா? ஸோ 0.8 லாகிங் பவர் ஃபேக்டர், எஸ் 0.8 லாகிங் பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வோல்டேஜ் 375 குறைஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தது என்னன்னா 0.25 லாகிங் பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பவர் ஃபேக்டர் ஆஃப் த லோடுன்றது என்னவா இருக்கு? சாரிப்பா, அதாவது 0.25 லாகிங் பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட செகண்டரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் என்னவா குறைஞ்சிருக்கு? ஸோ 368 வோல்டேஜா குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் உங்களால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஃபுல் கொஷின்ஸ் வாங்க முடியும். ஓகே, இது புரியுது இல்லைப்பா? ஸோ இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா, முடிஞ்ச வரைக்கும். ஸோ எல்லா திங்ஸையும் பொறுமையாக பாருங்கள். ஸோ பொறுமையாக ஒரு முறை 2 முறை ஸோ நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப திரும்ப திரும்ப பார்க்கறதுனால ஈஸியாக உங்களால் இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்க முடியும். அண்ட் எக்ஸாம்ஸ்லையும் இந்த கான்செப்ட்ஸை வச்சு ஆன்சரும் பண்ண முடியும், ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ண முடியும், தெரியாத கொஷினையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அதனால தான் எப்பவும் கான்செப்ட்ஸை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நான் என்னென்னலாம் சொல்லிட்டேன், இந்த ரெகுலேஷன்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அட் த சேம் டைம் டேப் சேஞ்சிங்கையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் லாஸு எல்லா திங்ஸும் நமக்கு முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம டாபிக் ஒன்று போட்டிருந்தோம்ல, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னது? எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி. ஸோ என்னதுப்பா நான் லீனியாரிட்டி எஃபெக்ட்?
ஸோ அது என்ன, அது எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் திங்கு. டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூவை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறோன்றதை பார்க்கணும். ஸோ விச் இஸ் எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி. Non-linearity of transformer code. Okay, so என்னோட எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இது என்னன்னா என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னால என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்ஸ்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த ரிசல்ட் ஏன் வராதுன்றதையே தெரிஞ்சுக்கணும். ஓகே, நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி இருக்கும், ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி இருக்கும் நமக்கு. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி வெளியே வரும். இதை தான் நம்ம யூஸும் பண்றோம். நமக்கு என்ன தெரியும் சார், நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஏசி இன்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இதுல என்ன வரும், ஏசி ஃப்ளக்ஸ் வரும். கரெக்டா, இங்க ஏசி ஃப்ளக்ஸ் வரும். ஸோ இந்த ஏசி ஃப்ளக்ஸ் எனக்கு எப்படி இருந்திருக்கும்னா, வாட் வி நோ, ஒரு ஏசி கரண்ட்டை கொடுத்தா ஏசி ஃப்ளக்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு பொதுவாக தெரியும்ல. ஏசி கரண்ட்டை கொடுக்குறீங்க, திஸ் இஸ் கரண்டோட வேவ் ஃபார்ம், current versus time. இது என்னது, this is flux versus time. ஸோ இப்போ ஒரு ஏசி கரண்ட்டை கொடுத்தீங்க, ஏசி ஃப்ளக்ஸ் கிடைச்சிச்சு, அவுட்புட் இந்த ஏசி ஃப்ளக்ஸ்னால இந்த ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கோ அதே அளவு அதே மாதிரியான ஒரு இஎம்எஃப் எனக்கு வந்திருக்கும். திஸ் இஸ் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா, அப்போ எனக்கு என்ன தெரியும்னா, ஆக்சுவலாக பார்த்தா இதில் வந்து டிகிரி ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி டிலே இருக்கும். ஓகே, 90 டிகிரி இவனுக்கு டிலே இருக்கும். ஸோ அப்போ இங்கே வர்றப்போ என்ன ஆகும், இட் பிகம்ஸ் 180 டிகிரி ஆங்கிள் டிலே. ஓகே, இந்த டிலேவை நீங்கள் போட்டுக்கோங்க. பட் மற்றபடியாக பார்த்தா இந்த நேச்சர் ஆஃப் த வேவ் ஃபார்ம் இட் இஸ் அ பியூர் சைன் வேவ் ஃபார்ம். இது ஒரு பியூர் சைன், இங்கே பார்த்தாலும் பியூர் சைன் தான் கிடைக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் நோ சச் ஹார்மோனிக்ஸ் ஆர் தேர், நோ ஹார்மோனிக்ஸ். ஓகே, அப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஒர்க்கிங் இன் a perfect manner. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது, எந்த ஹார்மோனிக்ஸ் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இது எல்லாமே எப்போ பொருந்தோம்னா, நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு ஒரு கரண்ட்டை கொடுத்தீங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதே நேச்சர் ஆஃப் ஃப்ளக்ஸை கொடுக்கும் அப்படின்னா எப்போ கொடுக்கும்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னடைசேஷன் கேரக்டர், திஸ் இஸ் டைம். ஓகே, ஸோ this is flux. ஓகே, இது மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஃப்ளக்ஸ், இது மேக்னடைசிங் கரண்ட். நீங்க மேக்னடைசிங் கரண்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ உடனே என்ன வருது, நீங்க ஒரு சைன் மேக்னடைசிங் கரண்ட் கொடுத்தீங்க, அப்ப சைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வருது. அப்ப அதுக்கு என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த கோரோட மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி லீனியர். ஓகேயா, ஸோ இது ஒரு லீனியர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீனியர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்றது எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் இருக்குன்னா, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும்தான் இருக்கும். நான் டிரான்ஸ்ஃபார்மர் நடத்துகிறப்போ சொல்லியிருப்பேன், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும்தான் என்னோட இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்றது லீனியராக இருக்கும். ஓகே சார், இந்த மாதிரி லீனியராக இருந்துச்சுன்னா இங்கே மேலே சொன்ன எல்லாமே நடக்கும். ஓகே, நீங்க வந்து மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்த உடனே ஃப்ளக்ஸ் அப்படியே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. மேக்னடைசிங் கரண்ட்டை குறைச்ச உடனே ஃப்ளக்ஸ் என்னவாயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேச்சர் இருந்தா மட்டும்தான் மேல சொன்ன விஷயங்கள் நடக்கும். பட் பிராக்டிக்கலி நமக்கு என்ன தெரியும், ஒரு மேக்னடைசிங் கரண்ட் அண்ட் ஃப்ளக்ஸோட கேரக்டர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின்லயா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியா என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கு கிடையாது. ஓகே, என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அட் ஆல் லீனியர். இது வந்து ஐடியல் தான். ஆனா பிராக்டிக்கல்ல எனக்கு என்ன தெரியும், பட் பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே, இது வந்து ஐடியல் கோர் பா. திஸ் இஸ் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். It is valid only for ideal transformer
கோர். ஓகே, என்னோட ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு மட்டும்தான் இந்த கர்வ் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தாதான் எனக்கு செகண்டரியில பியூர் சைனசாய்டல் கிடைக்கும். பட் ஆனா பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ லீனியர். ஓகே, இட் இஸ் நாட் அ லீனியர். நீங்க பிஹெச் கர்வை பார்த்து இருந்தப்பவே உங்களுக்கு புரியும். ஸோ கரெக்டா? ஸோ என்னோட பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் கோர், என்னோட பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் லீனியர். எப்படி இருந்துச்சு? இட் இஸ் இன் த பிஹெச். ஓகே, திஸ் இஸ் த பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இதுதான் என்னோட மேக்னடைசிங் கரண்ட், இதுதான் என்னோட ஃப்ளக்ஸ். ஸோ இந்த இடத்துல பிராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் அ நான் லீனியர் கோர். ஸோ என்னோட மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டின்றது இட் இஸ் நான் லீனியர். ஓகேயா? ஸோ அப்போ முன்ன நம்ம பேசின எல்லா விஷயமும் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நடக்காது. ஓகே, ஸோ இதுக்கு மட்டும்தான் சார், இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்மை கொடுக்குறீங்கன்னா அவுட்புட் சைனசாய்டலாக வரும். ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு சைன் வேவ்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு அங்கே சைன் வேவ்ஃபார்ம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு டெஃபினட்டாக எனக்கு சைன் வேவ்ஃபார்ம்ஸ் தான் வரும் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க ஒரு சைன் வேவ்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா, ஒரு பியூர் சைன் வேவ்ஃபார்மை கொடுக்குறீங்க சார். இந்த ஒரு நான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்காங்கல்லப்பா, இந்த ஒரு நான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு நீங்க ஒரு பியூர் சைன் வேவ்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா இது எனக்கு என்ன கொடுக்கும்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ பீக்கி வேவ்ஃபார்ம். ஓகே, இது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் டாப்டு வேவ்ஃபார்ம் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சைன் வேவ்ஃபார்மை கொடுத்தீங்கன்னா due to non-linear nature of core, the flux will be flat topped. Flat topped flux. Okay, so sin input கொடுத்தேன், practical coreக்கு sin input கொடுத்தேன், ஆனா எனக்கு கிடைச்சது என்ன? flat topped flux தான் கிடைக்குது. ஓகேயா? நீங்க தோ ஐ கேவ் சைன் இன்புட், எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்குது? flat topped flux தான் கிடைக்குது. flat topped fluxனா என்ன சார் அர்த்தம்? எஸ், flat topped fluxனா இட் இஸ் நத்திங் பட் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிளஸ் தேர்ட் ஹார்மோனிக். ஓகே, flat toppedனா என்ன அர்த்தம்னா இதுல எனக்கு ஃபண்டமெண்டல் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கு. எஸ், திஸ் இஸ் வாட் ஃபண்டமெண்டல். அடுத்ததா இதுல என்ன இருக்கும்னா தேர்ட் ஹார்மோனிக்ஸும் இருக்கு சார். ஓகே, இந்த ஃபிளாட் டாப்டு வேவ்ஃபார்ம்ல என்ன இருக்குன்னா ஃபண்டமெண்டல் பிளஸ் தேர்ட் ஹார்மோனிக். ஓகே, அப்போ என்னோட நான் லீனியர் நேச்சர் தட் இஸ் அ ஃபிளாட் டாப்டு ஃப்ளக்ஸ்ல எனக்கு ஃபண்டமெண்டல் பிளஸ் தேர்ட் ஹார்மோனிக் ரெண்டுமே இருக்கும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் அவுட்புட்டும் என்னவா இருக்கும்? அவுட்புட்டும் எனக்கு ஹார்மோனிக்ஸோட தான் வரும். ஓகே, அப்போ ப்ராக்டிக்கலான ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சார் நீங்க சைனசாய்டல் இன்புட் தான் சார் பிரைமரிக்கு கொடுத்தீங்க, சைனசாய்டல் இன்புட் தான் கொடுத்தீங்க, ஆனாலும் செகண்டரியில எனக்கு சைனசாய்டல் அவுட்புட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகே, செகண்டரியை பார்க்கிறப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் தேர்ட் ஹார்மோனிக். ஓகே, இங்க எனக்கு கிடைக்கிறதுன்னா ஃபண்டமெண்டல் பிளஸ் தேர்ட் ஹார்மோனிக். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு த நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் கோர்ன்னு சொன்னாலுமே ஒன்று தான், இல்லை சேச்சுரேஷன் ஆஃப் கோர் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே ஒன்று தான். ஓகே, ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கோர் ஒன்லி. ஓகே, இங்கே நீங்கள் கொடுத்தது என்ன? ஃபண்டமெண்டல். ஓகே, ஃபண்டமெண்டலை கொடுக்குறீங்க, ஃபண்டமெண்டல் பிளஸ் தேர்ட் ஹார்மோனிக்ஸை கொடுக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வெறுமனே ஃபண்டமெண்டல் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும் சார்? நீங்க ஃபண்டமெண்டல் ஒரு பியூர் ஏசி வேவ்ஃபார்மா கொடுத்தீங்க, ரைட்?
ஒரு பியூர் ஏசி வேவ்ஃபார்மை கொடுத்தீங்க, அப்போ எனக்கு இந்த மாதிரியான அவுட்புட்டை கொடுத்தான். ஓகே, திஸ் இஸ் வாட் இன்புட். டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த மாதிரி இன்புட்டை கொடுத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ எதுக்காகனா பிகாஸ் ஆஃப் த நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே, அப்போ எனக்கு பியூர் ஏசி வேவ்ஃபார்ம் வேணும்னா, இங்கே பியூர் ஏசி வேவ்ஃபார்ம் வேணும்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா we need to give the peaky waveform. ஓகே, ஸோ ஒருவேளை இதே டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒருவேளை இதே டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்க சைன் வேவ்ஃபார்ம் கொடுக்காம பீக்கி வேவ்ஃபார்ம் கொடுங்க. அதாவது தேர்ட் ஹார்மோனிக்கை நீங்க கொடுங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஹார்மோனிக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இட் வில் ப்ரொடியூஸ் த ஃபண்டமெண்டல் வேவ்ஃபார்ம் தட் சைட். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும் பீக்கி வேவ்ஃபார்ம்னா. இது ஒரு பியூர் சைனசாய்டல் கிடையாது. எக்ஸாம்பிள் நான் பியூர் சைனசாய்டலை வேணா டாட்டடாக வரைகிறேன். ஓகே, இது என்னோட பியூர் சைனசாய்டல். ஓகே, இது நம்மளோட பியூர் சைனசாய்டல். இது வந்து பீக்கி வேவ்ஃபார்ம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தட் இஸ் பீக்கி வேவ்ஃபார்ம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பீக்கி வேவ் கொடுத்தீங்கன்னா செகண்டரியில என்னவாகும்னா இட் ப்ரொடியூசஸ் த பியூர் சைனசாய்டல். So peaky wave, pure sine wave. So புரியுதாப்பா? ஆக்சுவலா இதுக்கு பேரு தான் எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி. ஸோ இப்போ பிகாஸ் ஆஃப் நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் த கோர் நீங்க ஒரு சைன் வேவ்ஃபார்மை கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்ன கிடைக்காது? டெஃபினட்டா அவுட்புட்ல ஒரு சைன் வேவ்ஃபார்ம்ஸ் கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? we are giving the peaky waveform to the input, so it produces the pure sine waveform. ஓகே சார், இது வந்து 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை போறப்போ இந்த வைண்டிங் கனெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வைண்டிங் கனெக்ஷன்ல இந்த பிரச்சனையை நம்மளால ரிசால்வ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்க இந்த டெல்டா கனெக்ஷன்ல கொடுத்தீங்கன்னாலுமே இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும். சார், இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா இங்க பியூர் சைன் வேவ்ஃபார்ம் வேணும்னா நீங்க பீக்கி வேவ்ஃபார்மை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பீக்கி வேவ்ஃபார்முக்கு நான் எங்க போறது? என் பவர் சிஸ்டம்ல எல்லாமே பியூர் சைன் வேவ்ஃபார்ம் தானே. பியூர் சைன் வேவ்ஃபார்மை தான் என்னால் கொடுக்க முடியும். அப்போ பீக்கி வேவ்ஃபார்மை என்னால் கொடுக்க முடியாது. அப்போ ஸ்டில் எனக்கு இங்கே என்ன நடக்கும்? இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வரும். இன்டியூஸ் ஆகும், வரும்னு சொல்ல முடியாது, இன்டியூஸ் ஆகும். ஆனால் அவுட்புட்டுக்கு வர்றப்போ பிகாஸ் ஆஃப் த கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனாலையோ அடுத்ததா இன்னும் டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் கனெக்ஷன்ஸை நம்ம பார்க்கல, அந்த வைண்டிங் கனெக்ஷன்ஸை நம்ம பார்க்கறதுனாலையோ இந்த இஷ்யூவை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ இந்த கேஸில் இந்த எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி கேன் பி ரிசால்வ்டு பை கனெக்டிங் த வைண்டிங்ஸ் இன் அ டெல்டா கனெக்ஷன் ஆர் இன் த அதர் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ். இன்னும் நிறைய ஸ்கீம் கனெக்ஷன்ஸ் இருக்கு. YY கனெக்ஷன், ஜிக்ஸாக் கனெக்ஷன், Y zigzag கனெக்ஷன், 30 டிகிரி கனெக்ஷன், 60 டிகிரி கனெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இட் ப்ரொடியூசஸ் த ஹார்மோனிக்ஸ் இன் த செகண்டரி சைட். ஓகே, இதுதான் என்னோட நோட் பாயிண்ட். இது மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டு இது எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. டியூ டு நான் லீனியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் okay, due to non-linearity behavior of transformer core, it produces
harmonic in the secondary. Okay, due to non-linearity behavior of transformer core, it produces the harmonics in the secondary. Okay, so it can be it can be if we give peaky wave to primary of transformer, if we give peaky wave to the primary of transformer, it will produce sine wave at secondary. Okay, it will produce sine wave at the secondary. Okay, but practically நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, but in practical we can avoid this problem by giving a delta connection. Okay, in practical we avoided this by delta connection. ஓகே, என்னோட ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன்ஸ் நம்ம ஒரு கனெக்ஷன்ஸ் பார்த்தோம்லப்பா, நம்ம நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெல்டா கனெக்ஷனை கொடுத்தோம்னா தேர்ட் ஹார்மோனிக்ஸோட பிரச்சனையை நம்மளால ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலையும் தேர்ட் ஹார்மோனிக்ஸ் தான் எனக்கு வந்திருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு சைன் வேவ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா செகண்டரியிலே எனக்கு ஒரு தேர்ட் ஹார்மோனிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளமை என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ரிசால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப் டு திஸ் கிளியர் தானப்பா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த நான்லினியாரிட்டி எஃபெக்டை என்ன எதனால நடக்குது? பிகாஸ் ஆஃப் நான்லினியாரிட்டி பிஹேவியர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே, அதனால என்ன வருது, செகண்டரியில ஒரு ஹார்மோனிக்ஸ் வருது. அப்ப அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், எய்தர் பீக்கி வேவ் ஃபார்மை நீங்க கொடுத்து சரி பண்ணணும். பட் பிராக்டிக்கலா பீக்கி வேவ் ஃபார்மை என்னால பவர் சிஸ்டம்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், எய்தர் எனி ஸ்கீம் ஆஃப் வயரிங் கனெக்ஷன்ஸையோ இல்ல டெல்டா கனெக்ஷன், காமனா டெல்டா கனெக்ஷனை நீங்க கொடுங்க. ஓகேங்களா, ஸோ 30 டிகிரி 60 டிகிரி கனெக்ஷனை பத்தி எல்லாம் கூட கேர் பண்ண வேணாம், வெறும் டெல்டா கனெக்ஷனை மட்டும் நீங்க கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கனாலே தேர்ட் ஹார்மோனிக்ஸ் என்னவாயிடும், லைனுக்கு வராது. ஸோ ஃபேஸஸ்லயே கேன்சல் ஆயிடும், எனக்கு லைனுக்கு வராம போயிடும். ஸோ அப்போ இந்த பிரச்சனை என்னால் ரிசால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இது வரையும் புரியுது இல்லப்பா, எஃபெக்ட் ஆஃப் நான் லீனியாரிட்டி பிஹேவியர்னால வந்த பிரச்சனையும் அதை எப்படி நம்ம சரி பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, அப் டு திஸ் என்னோட சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அது எப்படி நம்ம டிசைன் பண்ண போறோம். அடுத்ததா அதில் இருக்கிறதுல அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதில் ஷெல் வைண்டிங், கோர் வைண்டிங் முன்ன நம்ம பார்த்த அதே திங் தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மேஜர் சேஞ்ச் இல்லை, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அதை இன்னைக்கே நம்ம பார்த்துடலாம். அடுத்ததா அதோட வைண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்மோஸ்ட் வைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வைண்டிங் ஆஃப் அ த்ரீ ஃபேஸ் வைண்டிங்கை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா என்னோட பேரலல் ஆப்ரேஷன் இருக்கு. ஓகே, 3 ஃபேஸ் வைண்டிங், பேரலல் ஆப்ரேஷன் அண்ட் டெஸ்டிங், அவ்வளோதான். இன்னும் அதிகபட்சம் 3 கிளாஸ் தான். ஓகே, அதிகபட்சம் 2லிருந்து 3 கிளாஸ் போதும் நமக்கு. மேக்ஸிமம் A to Z எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சார். இப்போ ப்ராக்டிக்கலா எனக்கு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வேணுமா, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வேணுமா அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வேணும். ஸோ ஏன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம பொதுவாக 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை தான் போகணும். அப்போ 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை புதுசாக நான் வவுண்ட் பண்ணட்டா இல்லை 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்குறேன் சார். என்ன பண்ணலாம், 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கோங்க. இது ஒரு சிங்கிள் ஃபேஸ், இது ஒரு சிங்கிள் ஃபேஸ், இது ஒரு சிங்கிள் ஃபேஸ், ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை 3 எடுத்து 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னா எஸ், டெஃபினட்டாக என்னால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்
ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டா இந்த மாதிரி ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். திஸ் இஸ் a single unit 3 phase டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, சோ இது வந்து 3 phase பேங்க் 3 single phase பேங்க் 3, அதாவது இது 3 single phase டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து 3 single phase டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இப்போ ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா 3 single phase டிரான்ஸ்ஃபார்மரை வச்சோம் என்னால 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இல்ல 3 phase டிரான்ஸ்ஃபார்மரையே கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்ப இது எங்க பண்ணலாம், இது எங்க பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஓகே, ஸோ 3 single phase டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க வச்சுக்கலாம். அப்படி வச்சீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன லாசஸ். அதே மாதிரி சிங்கிள் யூனிட் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சுக்கலாம். அப்போ அதை வச்சிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன லாசஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ அந்த பாயிண்ட் அப்படியே நம்ம ஒன்னா எழுதலாமா சார்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஸோ லாசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய திங்கு. இந்த இடத்துல 3 டிரான்ஸ்ஃபார்மர் தனித்தனியாக இருக்கிறதுனால தனித்தனியாக 3 லாஸை நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவைக்கு உட்படுறீங்க. அப்போ பொதுவாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 3 single phase டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது இட் இஸ் லாசி, கண்டிப்பாக நமக்கு லாசியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே சிங்கிள் யூனிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது நமக்கு எப்பவுமே லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, கரெக்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, லாசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 3 single phase டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அதோட லாசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததா இந்த இடத்துல எத்தனை கோர் இருக்குப்பா? சிங்கிள் கோர் தான் இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு 3 கோர்ஸ் இருக்கும். ஓகே, 3 கோர் இருக்கும். அடுத்ததா எது ரொம்ப ரிலையபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு ரிலையபிள்? இதுல ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஃபெயில் ஆச்சுனாலும் இதால சப்ளை பண்ண முடியாது, ஓப்பன் ஆயிடும். ஆனா இதுல ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில் ஆச்சுனாலும் நான் இதை வந்து ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ல ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது 57% இதால லோட் பண்ண முடியும். ஓகேயா? அப்போ 3 தனித்தனியான சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை உருவாக்குனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஃபெயில் ஆனாலுமே மற்ற 2 ஃபேஸஸை வச்சு என்னால் ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ல ஆப்ரேட் பண்ணி பவரை எடுத்துக்க முடியும். ஆனால் இங்க அது மாதிரி முடியாது. therefore ரிலையபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா ஸோ 3 single phase டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது இட் இஸ் மோர் ரிலையபிள். ஓகே, எதுக்காகனா ஓப்பன் டெல்டா கனெக்ஷனை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஓப்பன் டெல்டா கனெக்ஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததா இதில் யாரு சார் காஸ்ட்லி? ஓகே, இதில் யாரு காஸ்ட்லி? யாரு காஸ்ட்லியா இருப்பா? இந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை 3 வாங்கி நீங்க டிரான்ஸ்ஃபார்மரை செய்யறது காஸ்ட்லியா, இல்ல ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க வாங்கிக்கிறது காஸ்ட்லியா? டெஃபினட்டா இதுதான் காஸ்ட்லி. 3 டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க வாங்கி பண்ணணும்னா காசு அதிகமா ஆகும்ல. ஆனா இங்க ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல அப்போ இது ரொம்ப காசு கம்மியா இருக்கும் when compared to 3 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி நீங்க 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை கிரியேட் பண்ணீங்கன்னா காசு அதிகம், பட் ஆனா ரிலையபிள் ரொம்ப அதிகம். ஓகே, ரொம்ப அதிகமான ரிலையபிலிட்டி எனக்கு கிடைக்கும். என்னால இதை ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ல பண்ணிக்க முடியுது, கரெக்டா? அதுதான் இதுக்கான பெஸ்ட் திங். ஓகே, இப்போ இந்த திங்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த திங்ஸை உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 3 single phase டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் பயன்படுத்தலாமா, இல்லை 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துவீங்களா? ஸோ எந்த இடத்துல அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலையபிலிட்டி இருக்கிற ஏரியாவா? ஸோ எப்பவுமே பவர் ஃபெயிலியரே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக 3 single phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஃபெயில் ஆச்சுனாலும் மற்ற 2 ஃபேஸஸ் சப்ளை பண்ணும். ஆனால் இந்த இடத்துல 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தீங்கன்னா அது எதுனா ஒரு பிரச்சனைனாலும் மொத்தத்துக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி திரும்பவும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஓகேயா? ஸோ இட் இஸ் 15% காஸ்ட்லியர் தேன் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர். இட் இஸ் காஸ்ட்லியர். இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 15%. ஓகே, காஸ்ட்லியர் எழுதுறேன், 15%ன்றது வேண்டாம். ஓகே, இட் இஸ் காஸ்ட்லியர், இட் இஸ் எக்கனாமிக்கல். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இதுல எத்தனை கோர் இருக்கு? சிங்கிள் ஃபேஸ் கோர் இஸ் அவைலபிள்.
ஸோ இதில் சார் சிங்கிள் 3-phase core is available. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளால இதை எந்த மேனர்லனாலும் கனெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் 3 single phase transformers we can connect 3 single phase transformer we can connect in star connection or delta connection. ஓகே, ஸ்டார் கனெக்ஷன் ஆர் டெல்டா கனெக்ஷன் சொல்லலாம். இந்த கேஸ்ல இதோட நேம் நம்ம இன்னொன்னு கூட சொல்லுவோம், 3-phase பேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இத 3-phase பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கால்ட் as 3-phase பேங்க். So it is a single unit தான்ப்பா. ஓகேயா, இதில் நமக்கு மல்டிபிள் யூனிட்ஸ் கிடையாது. இட் இஸ் a single unit transformer. ஓகே, இட் இஸ் சிங்கிள் யூனிட் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ ரிலையபிலிட்டி இஷ்யூ பற்றி பேசணும்ல. யாரு மோர் ரிலையபிள்? எஸ், 3-phase டிரான்ஸ்ஃபார்மரா சிங்கிள் ஃபேஸ் 3 single phase டிரான்ஸ்ஃபார்மரா? இவன் தான் மோர் ரிலையபிள். ஸோ 3 single phase transformers are more reliable because in this open delta connection is possible, because in this so idhula enala open delta connection is possible, adunala more reliable. It is less reliable. Okay, it is less reliable. so up to this புரியுதாப்பா? அவ்வளவுதான். ஓகே, இதுதான் என்னோட மேஜர் பாயிண்ட்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைப்பா. கன்ஸ்ட்ரக்ஷனல் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அங்கே நம்ம பார்த்த அதே சேம் வைண்டிங்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு இதோட வேரியஸ் கனெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். வேரியஸ் 3-phase டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன். ஸோ நாளைக்கு நம்ம இதை பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு டாட்டட் டெர்மினல்ஸை பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்கணும். நம்ம ஆல்ரெடி டாட்டட் டெர்மினல்ஸை பற்றி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரி, என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில நீங்க டாட்ல என்டர் ஆகுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில என்னோட டாட்ல லீவ் ஆகும். ஸோ கிளியரா? அப்ப இது பாசிட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் இவனும் பாசிட்டிவ், இவனும் நெகட்டிவ், இவனும் நெகட்டிவ். ஸோ கிளியரா? இந்த திங்ஸ் நீங்க ஒரு முறை ரீகேப் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதை வந்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா 3-phase வைண்டிங், வேரியஸ் 3-phase வைண்டிங்ஸை நீங்க பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ விச் இஸ் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்னா என்னது, ஸ்டார் டெல்டா, ஸ்டார் ஓப்பன் டெல்டா, ஸ்பெஷல் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேரலல் ஆப்ரேஷன், அடுத்தது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இந்த வைண்டிங் கனெக்ஷனு, அடுத்து பேரலல் ஆப்ரேஷனு, அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். அவ்வளோதான். 3 நாள் கிளாஸில் நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியராக ப்ரீஃபாக எலாபரேட்டாக எழுதி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நானும் உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் சேனலை வந்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோப்பா நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ரிமைனிங் திங்ஸை பார்ப்போம். ஸோ தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட்